எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு லெவன்டா ஃபேமிலி. இன்னைக்கு நாம நம்மளோட ஃபேமிலியில என்ன பார்க்க போறோம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, சூப்பரா ஹவுஸ் ஒய்ஃபா வீட்டில் இருந்துட்டே எப்படி கொஞ்சம் கொஞ்சமா இன்கம் எடுக்கிறது அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போறோம். என்னோட பேர் லக்ஷ்மி வெங்கடேஷன். நான் கரூர்ல வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கிறேன். பிஎஸ்சி பிஎட் முடிச்சிருக்கிறேன். வீட்டில் இருந்துட்டே ஹவுஸ் ஒய்ஃபா இன்கம் சம்பாதிச்சிட்டு இருக்கேன். அதை எப்படி அப்படிங்கிறது நம்ம பார்த்துடலாம். நான் மட்டும் கிடையாது, என்னோட கிராமத்தில் வாங்கல் அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கக்கூடிய நிறைய லேடிஸு சூப்பராக அவங்களுடைய பொருளாதார தரத்தை உயர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாருமா சேர்ந்து மகளிர் குழுவாக இணைந்து பெண்கள் முன்னேற்ற குழுவாக இருந்து சூப்பராக ஒரு சின்ன அமௌண்ட்டில் ஆரம்பித்தோம் ஒரு பிஸ்னஸ். அந்த பிஸ்னஸை இப்போ நாங்கள் மகளிர் குழுவாக ஒரு 2 வருஷமாக தொடர்ந்து கன்டினியூஸாக பண்ணிட்டு வந்திருக்கோம். இது வரைக்கும் நாங்கள் நிறைய சம்பாதிச்சிருக்கோம். எங்கள் குழந்தைங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்துருக்கோம். எங்கள் ஹஸ்பண்டுக்கும் நிறைய விஷயங்கள் சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ எங்களை மாதிரி நீங்களும் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தீங்கன்னா உங்களுக்குமே இந்த சுய தொழில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த பிஸ்னஸ் மூலமாக நாம் எவ்வளோ சம்பாதிக்க போகிறோம், அதுவும் எப்படி சம்பாதிக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, பார்க்கலாமா? ஓகே, இப்போது இந்த சின்ன தொழில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவை வெறும் 4700 மட்டும். ஓகேங்களா, இந்த 4700 அப்படிங்கிறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது. ஏன்னா இந்த 4700 அமௌண்ட்டுக்கு நாங்கள் நம்ம கம்பெனிலேருந்து உங்களுக்கு நாப்கின், இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட நாப்கின், பெண்களுக்கு மாதம் மாதம் யூஸ் பண்ணக்கூடிய நாப்கின், கர்ப்பப்பை பிரச்சனைகள்லேருந்து அவங்கள பாதுகாக்கக்கூடிய நாப்கின் அப்படியே நாங்கள் கொடுத்துருவோம். ஓகேங்களா, அதனால் உங்களுக்கு நீங்கள் கட்டுற அமௌண்ட்டு வேஸ்ட்டு ஆகாது. ஓகேங்களாப்பா? இப்போது இங்கே உங்களுக்கு ஒரு சின்ன டவுட் வரும். என்னக்கா, நாங்களே ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறோம், எங்களால் எப்படி இந்த பணம் எங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படி நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் நான் ரொம்ப உங்ககிட்ட ரெக்யூஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். நானும் இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்து ஒரு 2 வருஷமாக ஆச்சு. ஓகேங்களா, ஒரு 4700 பணம் கூட இல்லாமல் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் இருந்தோன்னா நாளைக்கு ஏதோ ஒரு அவசரத்துக்கு நாம் என்ன பண்ண போகிறோம்? இந்த கொஸ்டினை உங்கள் மைண்டில் நினச்சிட்டு இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, இப்போது அடுத்ததாக உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும். என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, அக்கா நாப்கின்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்க, இந்த நாப்கின்ஸை நாங்கள் சேல்ஸ் பண்ணணுமான்னு கேட்பீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இங்கே நீங்கள் எந்த ஒரு பொருளையும் சேல்ஸ் பண்ணலை. இந்த நாப்கினை உங்களுடைய பர்சனல் யூஸ்க்காக தான் நீங்கள் வாங்க போகிறீங்க. ஓகேவா? ஓகேக்கா, நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் எங்கள் வீட்டுக்கு தேவையான நாப்கினை வாங்கிட்டோம். இப்போ அடுத்ததாக நாங்கள் என்ன பண்ணுறது, பிஸ்னஸை நாங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த பிஸ்னஸ் நாம் மகளிர் குழுவாக சேர்ந்து பண்ணிகிட்ருக்கோம். அப்போது நாம் இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோன்னா, நாம் நம்மளை மாதிரி ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கக்கூடிய 2 பெண்களை இந்த பிஸ்னஸ்க்கு பார்ட்னராக நாம் சேர்த்துக்கணும். அப்படி 2 ஹவுஸ் ஒய்ஃபு உங்களுடைய பார்ட்னர்ஸாக வரும்போது உங்களுக்கு 600 இன்கம் வரும். ஒரே வாரத்தில் நமக்கு இந்த இன்கம் பேங்க்கில் கிரெடிட் ஆகும். டேக்ஸ் 12 பிடிச்சி 588 நம்மளுடைய பேங்க்கில் கிரெடிட் ஆகும். ஓகேக்கா, ஃபர்ஸ்ட் வீக் இன்கம் கிரெடிட் ஆகிடுச்சு, இப்போ செகண்ட் வீக் இன்கம்க்கு என்ன பண்ணணும் அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ நம்மளோட அந்த 2 பார்ட்னர்ஸும் அவங்களுடைய இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இன்னும் அவங்களுக்கு தெரிந்த 2 ஹவுஸ் ஒய்ஃபை அவங்களுடைய பார்ட்னர்ஸாக கொண்டு வருவாங்க. அப்போது உங்களுடைய பார்ட்னர்ஸ்க்கு 600 இன்கம் கிரெடிட் ஆகும், உங்களுக்கு 1200 இன்கம் கிரெடிட் ஆகும். இந்த மாதிரி நாம் நம்மளுடைய மகளிர் குழுவாக இணைந்து பார்ட்னர்ஸோடு சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது முதல் வாரத்தில் 600 இன்கம்,
ரெண்டாவது வாரத்தில் 1200 இன்கம், மூன்றாவது வாரத்தில் 2400 இன்கம், நான்காவது வாரத்தில் 4800 இன்கம், ஐந்தாவது வாரத்தில் 9600 இன்கம், ஆறாவது வாரத்தில் 19200 இன்கம், ஏழாவது வாரத்தில் 36400 இன்கம், எட்டாவது வாரத்தில் 60000 இன்கம். என்னக்கா நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையா? இவ்வளோ வருமானம் நம்மளால் வீட்டில் இருந்து சம்பாதிக்க முடியுமா? இதெல்லாம் உண்மையாக்கா? அப்படிலாம் உங்களுக்கு தோணும். அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்கிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு நான் சொல்கிற ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் காது கொடுத்து கேளுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ போட்டுட்ருக்கக்கூடிய நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபு. மேபி இந்த வீடியோ பார்த்துட்ருக்கக்கூடிய நீங்கள் கூட ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம். எத்தனை வருஷம் நாம் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து வீட்டுக்கு மாடாக உழைச்சி ஓடாக தேஞ்சாலும் ஒரு 5 ரூபாய் காசுக்கு நம்ம ஹஸ்பண்டையோ அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களையோ கையை தான் எதிர்பார்த்து நிற்க வேண்டிய நிலமையில நாம் இருக்கிறோம். வீட்டில் இருந்துகிட்டே சம்பாதிக்கும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் எல்லா வேலையும் பார்த்துட்டு டயர்ட்னஸ் மட்டும்தான் இருக்குமே தவிர ஆசைகள், கனவுகள், கஷ்டங்கள், வலிகள் எவ்வளோ இருந்தாலும் அவ்வளோத்தையும் தூக்கி தொடச்சி போட்டுட்டு அடுத்தது என்ன வேலை பார்க்கணுன்னு தான் ஓடுவோமே தவிர நம்ம கையில் வருமானம் வருமானு ஏங்கிக்கிட்டு தான் இருக்கமே தவிர அதுக்கான ஸ்டெப்பை கூட நம்மளால் எடுத்து வைக்க முடியல. அப்படி இருக்கிற நமக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சா நாம் ஏன் அதை பயன்படுத்தக்கூடாது? வருமானம் பத்தலைன்னு நினைக்கிறோம். ஹஸ்பண்ட் பாவம்னு நினைக்கிறோம். பிள்ளைங்களுக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் எதுவும் நம்ம கையில் பண்ண முடியல. ஏன்? வருமானம் நம்ம கையில் கொஞ்சம் கூட இல்லை. அப்படி இருக்கிற சமயத்தில் நாம் பெண்கள் ஒன்றா சேர்ந்து இணைஞ்சோன்னா கண்டிப்பாக நம்மளால் வீட்டில் இருந்துகிட்டே சம்பாதிக்க முடியும். ஒரு பெண்கள் முன்னேற்ற குழுவா, ஒரு பெண்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்துற குழுவா நாம் இருந்து செயல்பட்டோம்னா, ஒருத்தர் கையை பிடிச்சிக்கிட்டோன்னா கண்டிப்பாக நமக்கு விடிவு காலம் இருக்குது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நாம் ஏன் சேர்ந்து சம்பாதிக்க முடியாது? சேர்ந்து உழைக்க முடியாது? தயவு செஞ்சு இது ஃப்ராடு, ஃபேக்கு அப்படிங்கிறதெல்லாம் விட்டுடுங்க. நான் இருக்கேன், லக்ஷ்மி அக்கா இருக்கிறேன். என்னை நம்பி தைரியமாக இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த பிஸ்னஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 8883924555 இதுதான் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் அண்ட் கான்டாக்ட் நம்பர். இந்த நம்பருக்கு உங்களுடைய நேமு, உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட், இந்த வீடியோவை ஒரு ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்புங்க. மற்றதெல்லாம் ஃபோனில் நான் பேசுகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.